வெல்கம் டு எம்விடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற இந்த படம் ரொம்ப கேவலமான, அருவருப்பான, பார்க்கவே முடியாத ஒரு படம். கமெண்ட்ல அம்மா மகன் பத்தின படத்தை போடுங்க அப்படின்னு சொன்னதால இந்த படத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எடுத்திருக்கேன். இந்த படத்தோட பேரு லவ் மம்மி. 2016ல் வெளியான படம். இது ஒரு ஷார்ட் ஃபிலிம். இந்த மாதிரியான தீம் பிடிக்காதவங்க தயவு செய்து இந்த வீடியோவை இதுக்கு மேல கண்டினியூ பண்ணாதீங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கும் மகனுக்கும் நடுவில் நடக்கிற தகாத உறவை பத்தி சொல்ற படம். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு மாண்டாஜ் மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது பழைய வீடியோ தொகுப்புகள். அதில் ஒரு சின்ன பையன் கூட அவங்க அம்மா பேசுறது, அந்த சின்ன பையன் என்னென்ன பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. இப்போ அப்படியே இந்த சீன் கட் பண்ணி 18 வருஷத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. படத்தோட ஹீரோ வின்சென்ட் காரில் யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தானோ அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வராங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு மனநல ஹாஸ்பிட்டல். கடந்த 18 வருஷமா அவங்க அம்மா இங்கே தான் மனநிலைமைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ அவங்க பூர்ணமாக குணமாயிட்டாங்க அப்படிங்கிறதால வெளியே வராங்க. அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக தான் வின்சென்ட் வந்திருக்கான். வின்சென்ட் அந்த அம்மாவோட சொந்த மகன். காரில் வந்து ஏறி உட்கார்ந்த உடனேயே வின்சென்ட் ஒரு தம்ம குடுறா அப்படின்னு அம்மா தம்மு கேட்க அவனும் எடுத்து கொடுக்குறான். உள்ள ப்ராசஸ் எல்லாம் எப்படி போச்சுமா அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் பிரச்சனை இல்லடா வின்சென்ட், நான் கம்ப்ளீட்டாக ரிகவர் ஆயிட்டேன், எல்லா ரிப்போர்ட்ஸும் பர்ஃபெக்டாக இருக்குது, அதனால தான் என்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவீங்கல்ல அப்படின்னு அவன் கேட்குறான். நீ வேற ஏன்டா, அந்த பைத்தியக்காரனை கூட எவன்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது, உன் வயசோட கம்மியான வயசு ஒருத்தன், அவன் சதாசர்வ காலமும் என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தான். இன்னொருத்தன் வயசானவன், அவன் பார்த்தீங்கன்னா எப்போ டைம் கிடைக்கும் என் கூட ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தான். இவங்கெல்லாம் மனநிலை சரியில்லைன்னு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஆனால் பொம்பளை கிட்ட தப்பாக நடக்கிறதுல மட்டும் அவங்க மனநிலைமை ரொம்ப சரியாக இருக்குது. வேடிக்கையான உலகண்டா வின்சென்ட் அப்படிங்கிறாங்க. இவங்க எதனால இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 18 வருஷத்துக்கு முன்னாடி வின்சென்ட்டோட அப்பா இவன் கை குழந்தையா இருக்கும்போது இவங்கள அனாமத்தா விட்டுட்டு ஓடிடுவாரு. அதாவது வேற ஒரு பொண்ணை கூப்பிட்டு போயிடுவாரு. திடீர்னு தன்னோட கணவன் தன்னை விட்டு ஓடி போனதால இந்த அம்மா மனசளவில் பாதிக்கப்படுறாங்க. அதுவே நாளடைவில் இவங்களுக்கு மனவியாதியா மாறுது. அந்த சமயத்தில் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்தவங்க தான். 18 வருஷம் ஆயிருக்கு இவங்க மனநிலைமை சரியாக. அம்மாவை பார்த்ததுல வின்சென்ட்டுக்கு சந்தோஷம்தான். அவங்க கூட பழைய கதையெல்லாம் பேசி சிரிச்சுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றான். வீட்டுக்கு வந்த உடனே சரக்கு எடுத்து ஊற்றிக்கிறாங்க. சரக்கு ஊற்றின உடனே அம்மா பயங்கர எமோஷனல் ஆயிடுறாங்க. வின்சென்ட், என்னை மன்னிச்சிரு வின்சென்ட், உன்னை நான் எப்படியோ வளர்த்தணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் என் பிரச்சனையால் உன்னை பார்க்க கூட முடியாமல் போயிடுச்சு. நான் ஒரு பக்கம் அனாதையாக இருந்து நீ ஒரு பக்கம் அனாதையாக வளர்ந்த. என்னை மன்னிச்சிரு வின்சென்ட். ஆனால் இப்போ நான் வந்துட்டேன்ல, உன்னை சின்ன குழந்தையில எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு நினச்சனோ இனிமேல் அந்த மாதிரி நான் உன்னை பார்த்துக்க போகிறேன். அம்மா கூடவே இருந்துரு வின்சென்ட், என்னை விட்டு எங்கேயும் போயிடாத அப்படின்னு ரொம்ப தாழ்மையாக கெஞ்சுற அம்மாவையும் அவன் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அந்த வின்சென்ட் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஊரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவனால் 2 நாளைக்கு ஒருக்கா அல்லது 3 நாளைக்கு ஒருக்கா இல்லாட்டி வீக்கெண்டு இப்படி தான் வர முடியும் அவன் வேலையை பொறுத்து. சதாசர்வ காலமும் வந்துட்டு போக முடியாது. அந்த பிரச்சனையை அம்மா கிட்ட சொல்கிறான். பரவாயில்லடா, நீ 2 நாளைக்கு ஒருக்கா வா வின்சென்ட், நான் உனக்காக வழி மேலே விழி வச்சு காத்துட்டு இருப்பேன் அப்படிங்கிறா. அந்த சமயத்தில் தான் வின்சென்ட்டும் எனக்கு ஸ்டெல்லான்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காமா, இப்போ அவள் 6 மாதம் முழுகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு அம்மா ஷாக் ஆகிறா. நான் இருக்கும்போது உனக்கு இன்னொரு பொண்ணு இருக்குடா, உன்னை முழுசா நான் பார்த்துக்கிறேன் வின்சென்ட், அவ எதுக்கு அப்படின்னு ஆரம்பத்திலேயே இவன் வாழ்க்கைக்கு அம்மா முட்டுக்கட்டை போடுறா. அந்த சமயத்தில் வின்சென்ட்டுக்கு அம்மா ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறான் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த அம்மா மனசுக்குள்ள ஒரு வக்கரமான எண்ணத்தோட தான் அவங்ககிட்ட பேசுகிறா. என்னை பற்றி உன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட வாயை திறந்திருக்க மாட்டேயே, ஏன்னா இப்படி ஒரு பைத்தியக்காரி அம்மாவை பற்றி எந்த பையன்தான் வருங்கால மனைவி கிட்ட சொல்லுவான் அப்படின்னு அம்மா சொல்லவும், இல்லைம்மா நீங்கள் நினைக்கிறது தப்பு, உங்களை பற்றி அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு வின்சென்ட் சொல்லவும், ஓ அப்படியா, அப்படின்னா இந்த பைத்தியக்கார அம்மாவால் உனக்கு தான் மதிப்பு கெடும், எந்த பொண்ணு தான் பைத்தியக்காரியோட பையனை கல்யாணம் பண்ண அப்படின்னு அம்மா வெறுப்பாக சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஸ்டெல்லா ரொம்ப நல்ல பொண்ணு, உங்கள் மேலே அவள் நிறைய மதிப்பு வச்சிருக்கா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களை சந்தோஷமாக பார்த்துக்குவோம்மா அப்படின்னு வின்சென்ட் சொல்லவும், அதுக்கு அம்மா கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. அம்மாவுக்கு ஸ்டெல்லாவை பற்றி பேசினதும் பிடிக்கல, அவ்வளவே பிடிக்கல. தன் பையன்கிட்ட எந்த பொண்ணு நெருங்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப பொசசிவாக இருக்கா. மகனுக்கு பிடிச்ச உணவை அன்னைக்கு நைட்டு அம்மா சமைக்கிறாங்க. 2 பேரும் டின்னர் டேபிளில் சாப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வின்சென்ட்டும் நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்மா அப்படின்னு சொல்கிறான். எப்போ அப்படின்னு சலனமே இல்லாமல் கேட்குறாங்க. நாங்கள் 2 பேரும் சிட்டியில் ஒரு வீடு பார்த்துருக்கோம், கூடிய விரைவில் அங்கே மூவ் ஆயிடுவேன். அவள் இப்போ வேற ஒரு ஊரில் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. கூடிய சீக்கிரத்தில் அவளுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்ச உடனே நாங்கள் 2 பேரும் அந்த புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவோம் அப்படிங்கிறான். ஓ, அவள் நர்ஸாக வேலை செய்கிறாளா அப்படின்னா கண்டிப்பாக அவள் பல பேஷண்ட்டு கூட தொடர்பில்
கம்ஃபர்டபுளாக தான் இருப்பா. நிறையா பணக்கார பேஷண்ட்ஸ் வருவாங்க, அவங்க கூடலாம் அவள் ரொம்ப நெருக்கமாக இருக்க வேண்டியது வருமே அப்படிங்கிறா. இதை கேட்டு வின்சென்ட்டுக்கு அப்செட் ஆகுது. மா என்னம்மா இவ்வளோ கேவலமாக பேசுகிற, அவள் ரொம்ப நல்ல பொண்ணுமா, சொல்லப்போனால் நீ கூட என்னை இந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிட்டது இல்லை, அவன் என்னை எந்த அளவுக்கு கேர் எடுக்கிறான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மாவுக்கு அழுக வருது. ஓ இப்போவே உனக்கு பொண்டாட்டி ஒஸ்தியாக போயிட்டாளா, நான் வேண்டாதவள் ஆயிட்டேனா, நீங்கள் 2 பேரும் தனி கொடுத்தனம் போயிட்டா நான் இந்த வீட்டில் தனியாக என்னடா பண்ணுவேன். இப்போவும் நான் சொல்கிறேன், முட்டாள்தனமாக கல்யாணம் குழந்தைன்னு கமிட் ஆயிக்காத. அம்மா நான் இருக்கேன்டா உனக்கு, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் அதை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொன்னவா ஒயின் கிளாஸை கையில் எடுத்துட்டு, உங்கள் அப்பனை கல்யாணம் பண்ணதுலேருந்து ஒரே ஒரு தடவை தான் அவன் கூட நான் செக்ஸ் வச்சுக்கிட்டேன், அந்த ஒரு தடவையிலேயே நீ பிறந்துட்ட, அதுக்கப்புறம் அவன் சதா சர்வ காலமும் வேலை வேலைன்னு என்னை தனியாக விட்டுட்டு போயிடுவான். அந்த மாதிரி சமயத்துலலாம் நான் அந்த கட்டில் சுகத்துக்கு எப்படி ஏங்கியிருக்கேன் தெரியுமா. பல நாட்கள் அந்த கட்டிலில் நிர்வாணமாக படுத்துட்டு என்னோட அங்கங்களை என் கையாலேயே நான் உணர்ந்துக்குவேன். நீ அப்போ சின்ன பையன், சுற்றி சுற்றி ஓடி வருவ, உனக்கு அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அன்னைக்கு என் மனசு உடஞ்சது தான், நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னே தெரியாமல் பைத்தியக்காரத்தனமாக 18 வருஷமாக வாழ்ந்து இன்னைக்கு ஓரளவுக்கு தேறி வெளியே வந்திருக்கேன்டா. இந்த சமயத்தில் என்னை விட்டு போகாத, உனக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், நீ எனக்கு அம்மாவா என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் மனைவியாக இருக்கணும்னா என் கேர்ள் ஃப்ரெண்டால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு வின்சென்ட் சொல்லவும், என்னால் முடியும்டா வின்சென்ட்டு அப்படிங்கிறா. இதை கேட்டு வின்சென்ட் ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறான். என்னம்மா சொல்கிற, திரும்ப உனக்கு பைத்தியங்கீத்தியம் பிடிச்சிருச்சா, நான் உன் மகம்மா, உனக்கு உடம்பு சுகம் முக்கியம்னா யாராவது ஒரு பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிக்கோ, அது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லையேம்மா அப்படின்னு வின்சென்ட் சொல்லவும், எனக்கு பாய் ஃப்ரெண்டே வேண்டாம் வின்சென்ட், இனியும் நான் எவனையும் நம்பி ஏமாற தயாரா இல்லை, எனக்கு நீ இருக்க, உனக்கு நான் இருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுறேன், எனக்கு என்ன வேணுமோ நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்லவும், செக்ஸுக்கு அலையிற அம்மாவை என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் வின்சென்ட் திருதுன்னு முழிச்சிட்டு உட்காந்துருக்கான். அவன் என்ன பேசினாலும் கடைசியாக அவங்க அம்மா இந்த செக்ஸுங்கிற மேட்டரில் தான் வந்து நிற்கிறா. அதுவும் குறிப்பாக ஸ்டெல்லாவை பற்றி பேசுனா அவங்க அம்மா அடுத்தது செக்ஸை பற்றி பேசுகிறா. இப்போதைக்கு அதை பற்றி பேச வேண்டாம், நம்ம 2 பேரும் ஜாலியாக எங்காவது வெளியே போயிட்டு வரலாம் வா அப்படின்னு அவளை வெளியே கூட்டிகிட்டு வரான். அம்மாவுக்கு விருப்பமான தீம் பார்க்கு, ஷாப்பிங் மாலு, எக்ஸிபிஷனு அப்படின்னு அவங்க எங்கெங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறான். அவங்க என்னெல்லாம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறான். ஃபைனலாக பீச்சில் வந்து உட்கார்றாங்க. இந்த பீச்சில் வந்து உட்காந்து எவ்வளோ வருஷம் ஆச்சுடா அப்படின்னு பழசெல்லாம் நினச்சிட்டு அம்மா ரொம்ப குதூகலமாக இருக்கா. சரி அம்மாவுக்கு சரியாயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு வின்சென்ட்டும் நம்பி இப்போ அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அன்னைக்கு டே ஃபுல்லாக வெளியே சுற்றுனால 2 பேருமே டயர்டில் தூங்கி போயிடுறாங்க. வின்சென்ட் அவன் பெட்ரூமில் படுத்திருக்கான். அந்த சமயத்தில் தான் மறுநாள் காலையில் அவனை அம்மா வந்து எழுப்புறா. பொதுவாக மகனை அம்மா எப்படி எழுப்புவா, அவன் தலையை வருடி கொடுக்கலாம் அல்லது அவன் முதுகை தட்டி கொடுக்கலாம். ரொம்ப பாசமான அம்மானா கன்னத்தில் முத்தம் கொடுத்து செல்லம் தங்கம் எந்திரிப்பா அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எழுப்பலாம். ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப அன்பாக குழந்தைகளை எழுப்பும்போது அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அந்த குழந்தைகளுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி தான் இந்த அம்மாவும் வந்து அவனை எழுப்புறா. அப்படித்தான் வின்சென்ட் நினைக்கிறான். ஆனால் இந்த அம்மா அவனை வந்து எழுப்புறதுல முழுக்க முழுக்க காமம் தான் நிறைஞ்சிருக்கு. அங்கே தாய்ப்பாசத்துக்கு இடமே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சொந்த மகன் மேலேயே வெறியா இருக்கா. இந்த சமயத்தில் தான் வின்சென்ட் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அம்மா கிட்ட பழகட்டுமே அப்படிங்கிற எண்ணத்தில். வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அம்மா அவளை ஒரு மாதிரியாவே தான் பார்த்துட்டு இருக்கா. அவள் பார்வையிலிருந்தே ஸ்டெல்லாக்கு அவளை பிடிக்கலன்னு தெரியுது. சின்ன வயசு ஃபோட்டோ ஆல்பத்தை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்த ஸ்டெல்லாவும், நீங்கள் சின்ன வயசில் ரொம்ப அழகாக இருந்திருக்கீங்கம்மா, அவளும் யதார்த்தமா சொல்றா. அப்படின்னா இப்போ ரொம்ப அசிங்கமா இருக்கேன்னு சொல்றியா, என்ன சொல்ல வர, நான் என்ன பைத்தியமா லூசா அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட கோபமா பேசுறா. இதை பார்த்து ஸ்டெல்லாக்கு ஒன்றும் புரியல. ஒரு கட்டத்தில் நீ என்ன லெஸ்பியனா, உன்னை பார்த்தா அப்படித்தான் இருக்கு, காலில் ஏதோ ரிங்கு போட்டிருக்க, அவளுக்கு தான் இதெல்லாம் போடுவாளுக அப்படின்னு சொல்லவும், என்னடா இந்த கிழவி இப்போவே எக்கு தப்பாக கேள்வி கேட்குறாளே அப்படின்னு அவளுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அம்மாவுக்கு ஸ்டெல்லாவை எதா மோசமாக பேசி அவள் மனசை புண்படுத்தி அதன் மூலமாக வின்சென்ட்டையும் அவளையும் பிரிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறா. எப்பேற்பட்ட கேடுகட்ட அம்மான்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஸ்டெல்லாவும் அங்கேருந்து போயிடுறா. நைட்டு வீட்டுக்கு வந்த வின்சென்ட்டு அம்மா கூட உட்காந்து ஒன்றா டின்னரை சாப்பிட்டு இருக்கும்போது, ஏம்மா உனக்கு ஸ்டெல்லாவை பிடிக்கலையா, ஏன் அவகிட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி பேசியிருக்க அப்படின்னு கேட்கவும், தெரியும்டா எனக்கு, அவள் வந்து உங்கள்கிட்ட வத்தி வச்சுட்டாளா, நான் நார்மலாக தான் பேசினேன் வின்சென்ட்டு, ஆனால் அவள் பார்த்தியா அதை எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா உங்கள்கிட்ட வந்து சொல்லி நான் அவளை அவமதிக்கிற மாதிரி உங்கள்கிட்ட இப்போவே சீன் கிரியேட் பண்ணுறாளே, இவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வருவாளா வின்சென்ட்டு, அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த கிரகம் பிடிச்ச உலகெல்லாம் வேண்டாம், உனக்கு நான் இருக்கேன், இவ மட்டும் இல்லடா, வேற எந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்தினாலும் நான் அதை அனுமதிக்க
மாட்டேன். வர்றவளுக எப்படியும் என்னையும் உன்னையும் பிரிக்கத்தான் பார்ப்பாளுக. அதுபோக உன்னை அவளுக பங்கு போட நான் ஒத்துக்கவே மாட்டேன். 18 வருஷமா செக்ஸ் லைஃபே கிடைக்காம நான் ரொம்ப ஏங்கி போயிருக்கிறேன்டா வின்சென்ட். யாரோ முகம் தெரியாதவனை நம்பி அவன் கூட செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு உன் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டா என்னடா தப்பு அப்படின்னு ஒரு சைக்கோ மாதிரி பேசுறா. இப்ப உண்மையிலேயே வின்சென்ட் செம்ம காண்டாயிடுறா. உனக்கு என்னடி பிரச்சனை, உனக்கு செக்ஸ் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அம்மா பக்கத்துல வந்து அவளை டேபிள்ல புடிச்சு தள்ளி பலவந்தமா உறவு கொள்ள ஆரம்பிக்கிறா. இந்தா நீ கேட்ட மாதிரி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மூர்க்கத்தனமா அவ கூட உறவு வைக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஆசை அடங்குச்சா போதுமா அப்படின்னு கேட்டு கேட்டு அவகிட்ட ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிறா. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவன் தன்னைத்தானே கோவப்பட்டுக்கிறான். சே, இப்படி ஒரு கேடுகெட்டத்தனமான காரியத்தை பண்ணிட்டமே, நான் எல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி தன் மேலேயே அவன் கோவப்படுறான். அவன் அவங்க அம்மா கூட ஆசைப்பட்டு இந்த மாதிரி உறவு வைக்கல. ஆஸ்பத்திரியிலிருந்து வந்ததுலேருந்து சதாசர்வ காலமும் தன் கூட செக்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றியே பேசிட்டு இருக்க அந்த ஆத்திரத்தோட வெளிப்பாடு தான் இப்போ அவன் பண்ணின காரியம். ஆனால் அவங்க அம்மாவை பாருங்க, தன் கூட உறவு வச்சுட்டு பையன் போனதுக்கு அப்புறம் அவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம்னு பாருங்க. இத்தனை வருஷமா இப்படி ஒரு செக்ஸுக்கு தான் ஏங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிறா. இதோட மட்டும் இவ விடலைங்க. மறுநாள் காலையில வின்சென்ட் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கான். சத்தம் போடாம கதவை திறந்துட்டு அம்மா உள்ள போறா. என்ன ஏதுன்னு வின்சென்ட் உணர்றதுக்கு முன்னாடியே அவன் வாயை பொத்தி அவனுக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டு அவனை ரொம்ப மூர்க்கத்தனமா பலாத்காரம் பண்ண ஆரம்பிக்கிறா. அவனால அவங்க அம்மா கிட்ட இருந்து திமிரவே முடியல. பெத்த பையனும் கூட பார்க்காம அவ ஆசை தீர்ற வரைக்கும் அவனை பலாத்காரமா அடையிறா. அவ வெறியெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் நிறுத்துறா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வின்சென்ட்டும் நான் வேணா உனக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் பார்த்து தரட்டுமா அப்படின்னு பரிதாபமா அம்மாவை பார்த்து கேட்குறான். என்னை மன்னிச்சிடுறா வின்சென்ட், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் வேண்டாம், நீ மட்டும் போதும். அதுக்கப்புறமா வின்சென்ட் அங்கிருந்து கிளம்புறான். வெளியே வந்ததோட மட்டும் இல்லாம அந்த கதவை வெளிப்பக்கமா போட்டுறான். இவன் என்னடா பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா இவன் கையில் அவன் துணிமணி பேக்கெல்லாம் இருக்குது. அதாவது நிரந்தரமாக அவங்க அம்மாவையும் இந்த வீட்டையும் விட்டு வெகு தூரத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அங்கேருந்து கிளம்புறான். ஏன்னா அவன் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த உறவு நீடிச்சுட்டே தான் இருக்கும். அதை அவன் விரும்பலை. அதே சமயத்தில் அவங்க அம்மாவை பூட்டி வச்சுட்டு போகிறான். சரி, இவன் தான் வெளியே போகிறான், எதுக்காக அவங்க அம்மாவை பூட்டி வச்சுட்டு போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வருஷமாக அவங்க அம்மா அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் ரூமில் தான் பூட்டி வைக்கப்பட்டிருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி ரூமில் அடைஞ்சு கிடக்கிறது ஒன்று அவங்க அம்மாவுக்கு புதுசு இல்லை. அதனால் அவள் சமாளிச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு அவங்க அம்மாவை பற்றி யோசிக்காமல் அங்கேருந்து கிளம்புறான். கிளம்பி போகிற மகனவே ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருந்த அவங்க அம்மாவும் கதறி கதறி அழுகிறா. என்னை விட்டு போகாத வின்சென்ட், திரும்பி வந்துருன்னு அவங்க அம்மா கதறாங்க. வின்சென்ட் அதையெல்லாம் பார்த்துட்டும் கூட கொஞ்சம் கூட மனசு இறங்காமல் அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்புறான். இனி அந்த அம்மாவோட விதி இந்த வீட்டோட முடிய வேண்டியதுதான். இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் கணவன் கூட அவங்க எதிர்பார்த்த அந்த செக்ஸு கிடைக்கல. அதுக்கப்புறம் மனசு பாதிக்கப்பட்டு இத்தனை வருஷமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் வெளியே வராங்க. அவங்க தன் பையன் கூட இந்த மாதிரி தகாத உறவு வச்சுக்கணும் அப்படிங்கிற எந்த முன்னேற்பாடும் இல்லாம தான் பையன் கூட உறவு வச்சிருக்காங்க. தான் செய்யறது தப்பு அப்படிங்கறத கூட அந்த அம்மானால உணர முடியல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு செக்ஸ் மேல தீராத வெறி. ஆனா இந்த பையனோ பாருங்க, அவங்க அம்மா கூட தகாத உறவும் வச்சுக்கிட்டான். அம்மாவோட மனநலம் இன்னும் சரியாகல அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் திரும்பவும் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தி அவங்கள சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கணும். ஆனால் அதை பண்ணாமல் நீ எக்கேடோ கெட்டுப்போ எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பெத்த அம்மாவையே தனியாக அந்த வீட்டுக்குள்ளே விட்டு பூட்டிட்டு போகிறான். அப்படின்னா இவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். இதோட இந்த ஷார்ட் ஃபிலிமை முடியுது. இந்த ஷார்ட் ஃபிலிம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.